ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ரொம்ப ஹாப்பியான ஜாலியான ஒரு வீடியோ தான். நாங்கள் கார் வாங்கினா செகண்ட் டே வந்து நாங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேமிலிஸ் கூட வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு எம்எம்எல்ஸுக்கு போயிருந்தோம். ஸோ அதோட ஒரு குட்டி விலாக் தான். ஃபஸ்ட் டைம் நானும் அம்மா அப்பா கூட தனியாக போயிருந்த வீடியோ தான் இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களோட கோயில் எங்களோட குலசாமி இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணதுக்கப்புறமா தான் கிளம்பினோம். நானும் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம். கார் வாங்கினா நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் டியோட வீட்டு சாமிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா எங்களோட வீட்டு சாமிக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். எம்எம்எல்ஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தோம். இல்லை ஃபுல் காலியாக இருந்துச்சு பாருங்கள். ஒரு ஈவினிங் போல் தான் நாங்கள் வந்து கிளம்பணும். வீட்டிலிருந்து கிளம்பும்போதே ஒரு 4:30 கிட்ட ஆகிடுச்சு. முனீஸ்வரா கோயிலுக்கு தான் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து காருக்கு பூஜை போட்டுட்டு தான் கிளம்புனோம். ஸோ அங்கே பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு ஒரு 5 o'clock கிட்டே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ தான் வந்து வண்டி ஓட்டினாங்க. நானோடி வந்து பின்னாடி ஜாலியாக உட்காந்துட்டு தான் போனோம். ஸோ அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்த வரைக்கும் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். போகும்போது வந்து ஃபியூவெல்லுமே வந்து ஃபுல் பண்ணிட்டு தான் போயிட்டோம். நான் அங்கே வந்து இருக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 வந்து ரீச் ஆகிட்டோம். அப்போ தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறமா வந்து ஒரு சில கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த ஏர்பின் பெண்ட்லலாம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். அதை மட்டும் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டென் ஓ கிளாக் போது நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு ரூம் தேடினோம். ரூம் கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 12:30 கிட்டே தான் நாங்கள் வந்து ரூம்க்கே போனோம்.
அதுக்கப்புறமா மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் தூங்கினோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மண்டே, ஸோ ரொம்ப ரஷ் ஆகிடும் அப்படின்னு சீக்கிரமாகவே ஒரு 2:30 3க்குள்ளேயே வந்து எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நான் அம்மா அப்பா டி எல்லாமே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து கோயிலுக்கு கிளம்பும் போது எடுத்த வீடியோ தான். ஸோ ஒரு 4:30 வந்து நாங்கள் தர்ஷனுக்கு வந்து க்யூவில் நின்றுட்டோம். ஸோ அதுதான் வந்து இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள். ಮೇನ್ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಗಂಡಸರು ಎಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೋಬೋದು. ನೋಡೋರು 3 ಜನ ರೂಮ್ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಹೆಂಗೆ ಇದು ಮಾಡ್ತಾರೆ. ಹೌದು ಅವ್ರಿಗೆ ಆ ಥರ ರೂಮಲ್ಲೂ ಅಂತೆ ನಂಬರ್ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಆಗ್ಬಿಟ್ಟದ சீக்கிரமாகவே வந்து போயிட்டு க்யூவில் நின்றுட்டோம். நாங்கள் எல்லாருமே ஒரு 4:20 ஒரு 4:25 கிட்டேயே வந்து போயிட்டோம். நாங்கள் க்யூவில் நின்றுட்டோம். சாமிக்கு வந்து அப்போ தான் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். ஏன்னா கார்க்கு எல்லாமே கொடுத்து அங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான். அப்பா பார்த்தீங்களா, அப்பாவால் வந்து நடக்கவே முடியல. இன்னும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்பா வந்து கார் எல்லாமே ஓட்டி. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பாவம் நடக்கிறதுக்கே முடியல அப்பாவால். ஸோ ஒரு 4:20 கிட்ட தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். அதுதான் வந்து அங்கே காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கரெக்டாக கேப்சர் ஆகலை. பார்த்தீங்களா, 4:30 மணிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஃபுல்லாக க்ரௌட் தான். ஆனால் இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்டேயே நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி நானும் டி மட்டும்தான் போனோம். அப்போ வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணோம் நாங்கள். இது வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது. ஸோ இங்கே பாருங்கள், 5:45க்கு செகண்ட் டைம் வந்து நாங்கள் தரிசனத்துக்கு போனோம். நாடி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். மறுபடியும் போகலாம் அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அம்மா அப்பா வரல அந்த டைம். செகண்ட் டைம் தரிசனத்துக்கு போகும்போது அம்மா அப்பா வரல. ஏன்னா அவங்களால முடியல, ரொம்ப நேரம் நிற்க முடியாதாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்மா அப்பா வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். 5:45 போனோம். நாங்கள் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 6:45 ஒரு 7 o'clock கிட்டே ஆயிடுந்துருச்சு. அதுக்கப்புறமா காருக்கு பூஜை போட்டுடலாம் கிட்டே அப்படின்னு பார்த்தோம். அங்கே ஒரு இடத்துல வந்து பூஜை பண்ணுறதா கேட்டோம். ஸோ போய் பார்த்தா எங்களுக்கே ஷாக்காக இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லைங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பூஜைக்கே வந்து 450 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து அப்படி தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃப்ராட் பண்ணுவாங்க, ஸ்கேம் பண்ணுவாங்க. பட் நாங்களும் போயிட்டு பூஜை பண்ணிட்டு தான் வந்தோம். ஒரு ஹாரம் கொடுக்கல, ஒரு இன்னுமே கொடுக்கல, எல்லாமே நாங்கள் தான் வாங்கினோம். ஜஸ்ட் வந்து அந்த பூஜைக்கு இது பண்ணுறதுக்கு வந்து 450 சார்ஜ் பண்ணிட்டாங்க எங்ககிட்ட. டி தான் வந்து பார்க்கிங்கில் இருந்து கார் எடுத்து அதுக்கப்புறமா அப்பா தான் வந்து ஓட்டினாங்க. டி வந்து அப்பா கிட்டேயே கொடுத்துட்டா காரை, நீங்களே ஓட்டுடுங்க, நான் அதுக்கப்புறமா ஓட்டுறேன் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ஒரு இடத்துல ரொம்ப கார் எல்லாமே பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் வந்து பூஜை போடலாம் அப்படின்னு தான் வந்தோம். பாருங்கள், அது எல்லாமே வந்து நாங்கள் தான் வாங்கினோம். அந்த ஹாரம் இருக்கட்டும், அந்த லெமன் காய் எல்லாமே நாங்கள் தான் வாங்கினோம். ஜஸ்ட் வந்து பூஜை போடுறதுக்கு வந்து அங்கே நின்றுட்டு இருந்தா பாருங்கள், அவன் தான் மீன்ஸ் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து 450 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஐயர் என்ன பூஜை பண்ணாங்க எங்களுக்கு தெரியல. அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸும் கூட கிடையாது, இவ்வளோ பூஜைக்கே வந்து அவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டாங்க எங்ககிட்ட. பட் ஓகே, MMLஸில் போனதுக்காக பூஜை பண்ணிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அங்கே பூஜை போட்டுட்டு அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 10:30 கிட்ட நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து அம்மாவுக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு, சாப்பாட்டு ஆர்டர். ஸோ அதுக்காகவே சீக்கிரமாக போயிட்டோம். கொஞ்ச தூரம் அப்பா ஓட்டினாங்க. அதுக்கப்புறமா அப்பா டயர்டாக இருந்தாங்க. ஸோ டி தான் வந்து மண்டா கிட்டே வரைக்கும் ஓட்டிட்டு வந்தா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஸோ ரொம்ப ஹாப்பியான நாள் அன்றைக்கி. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்.